நீங்க காட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிறீங்க. அப்போன்னு பார்த்து ஒரு மிகப்பெரிய அனகோண்டா பாம்பு வந்து உங்கள சுத்தி முறுக்கிட்டு உங்கள முழுங்குச்சுன்னா, அதுலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க புதுசா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம தற்காப்பு கலைக்குள்ள போய் அப்படி ஒரு நாள் நீங்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு பாம்பு உங்கள முழுங்க போச்சுன்னா, நீங்க அமைதியா பாம்போட வாய்க்குள்ள போயிரணும். அப்படி பாம்போட வாய்க்குள்ள நீங்க போகும்போது பாம்பு உங்கள ஒண்ணுமே செய்யாது. பாம்போட வயிறு வந்து ரொம்பவுமே பெருசா ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால நீங்க அது உள்ள நீச்சல் அடிச்சு போற மாதிரியே போகலாம். நல்லா இருக்கே, அரண்மனை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பொறுமையா போய்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாம்போட வயிற்றுக்குள்ள நிறைய அனிமோ ஆக்சைட்லாம் இருக்கும். அது எல்லாம் சேர்த்து உங்களை கொன்றும். நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா போய் பாம்பு வயிற்றுல இருந்து வெளியே வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டி. கடைசியில சொல்ல மறந்துட்டேன், போகும்போது பைக்குள்ள ஒரு கத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் பாம்பு வயிற்ற கிழிச்சிட்டு இந்த தற்காப்பு கலையை பார்த்துட்டு இங்க கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். பல மணி நேரத்தை ஒதுக்கியிருக்கேன். மறக்காம ஒரு சின்ன லைக் போட்டு போனீங்கன்னா அது சந்தோஷமா இருக்கும். இது போன்ற வீடியோக்கள் நிறைய நான் தயார் பண்ணுவேன். எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா.